உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் கோவை மாநகர காவல்துறை சார்பில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? வணக்கம். நாளை கோவை தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த 10 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்துடைய வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கு காலை 8 மணிக்கு. இந்த சூழல்ல மாநகர காவல்துறை பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு வராங்க. அதன் ஒரு பகுதியா பாத்தீங்கன்னா நாளைக்கு காலை 7 மணியிலிருந்து அந்த வேட்பாளர்களுடைய முகவர்கள் உள்ளே அனுப்பப்படுவார்கள். அவர்கள் பலத்த பரிசோதனை செய்துதான் அவங்கள உள்ளே அனுமதிக்க காவல்துறை திட்டமிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பகுதியா பாத்தீங்கன்னா அவங்க கையில கொண்டு வரக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா 17C ஃபார்ம், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய பூத் வைஸ் பதிவான வாக்குகள் அந்த 14 டேபிள்ல அந்த ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 சுற்று 26 சுற்று இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது அவங்க அச்சிடப்பட்ட அந்த 17C ஃபார்மை கொண்டு அதுல அவங்க கட்சி சார்ந்த வாக்குகளை பதிவு பண்றதுக்கு எழுதுறதுக்கு கொண்டு வரக்கூடிய 17C ஃபார்ம், அது இல்லாம நோட் பேடு, ரைட்டிங் பேடு, இந்த மாதிரி புத்தகங்கள் அதுல குறிப்பா இரும்பு சார்ந்த எந்த விதமான கிளிப்போ பின்னோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கட்டுப்பாடையும் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா வரக்கூடிய முகவர்கள் பேனா பென்சில் கொண்டு வரக்கூடாது, அது வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படாது என்று திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. அவர்களுக்கான பேனாவும் பென்சிலும் சம்பந்தப்பட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி இந்த முகவர்களுக்கு வழங்குவார்கள் என குறிப்பிட்டிருக்காங்க. அதே போன்று பாத்தீங்கன்னா மின்னணு இதர பொருட்கள் எதுவுமே உள்ள கொண்டு வரக்கூடாது. குறிப்பா செல்போன், கால்குலேட்டர், ப்ளூடூத் இயர்போன், ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த கட்டுப்பாடுகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகளை வேட்பாளர்களும் வேட்பாளர்களுடைய சேர்ந்த முகவர்களும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சு சமூக வலைதளங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்திலும் சரி அந்த அறிக்கையை கொடுத்திருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 10 சட்டமன்ற தொகுதியை பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை மிகவும் அமைதியாகவும் சரியாகவும் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக காவல்துறை பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட சூழல்ல கோவையில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மட்டும் வரக்கூடிய முகவர்கள் கட்டாயம் பேனா பென்சில் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு முக்கிய அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாளை காலை 6 மணியிலிருந்து பலத்த சோதனை செய்து அவருடைய அந்த QR கோடு இருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டையுடன் உள்ளே வந்தாதான் அனுமதிப்போம் என்று தேர்தல் அதிகாரியும் சரி காவல்துறையும் சரி இந்த முழு கட்டுப்பாட்டையும் பின்பற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.